கொடுப்பாங்க படுத்து தூங்கு. அது மட்டும் இல்லம்மா தார் பாய் கூட குடுக்குறாங்க. அப்படியா? நெல்ல அறுத்துட்டு கொட்டுனா போட்டு மூறதுக்கு பரவாயில்லையே. சரி நல்ல திட்டமா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வாங்க போய் பதிவு பண்ணலாம். அப்ப சரி வாங்க வாங்க எல்லாரும் போலாம் வாங்க. போய் பதிவு பண்ணலாமா? எங்க போகணும்? ஈ சேவை மையம். ஈ சேவை மையமா? ஆமா. சரி சரி சேவைன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன மையம்? சேவை மையம். சொல்லு சொல்லு. வண்டியா வருது, வேன் வேனா வருது, எல்லாம் ஜெராக்ஸ் கடையில போய் குவிஞ்சு கிடக்குறாங்க. அப்படியா? நானே தெரியலையா? யாருக்கு தெரியாதுங்களா? தெரியும் வந்தேன். அப்படியா? என்னன்னு ஒண்ணும் புரியல உனக்கு? தெரியலையே. யாரும் விசாரிச்சு பாரு என்னன்னு. அதானே பாத்து ஓடுறாங்க எல்லாம். கைதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உனக்கு தெரியும். அன்னைக்கு உணவு வச்சே நான் கெட்டு போயிட்டேன். அன்னைக்கு அடைப்பு. பேசிட்டு கிடக்குறேன். எங்க வரீங்க எல்லாம்? காட்சி பண்ணி ஊந்து போயிட்டான். அப்படியா? சரி சாப்பிடு போ. சட்டப்படி கொடுத்தான். ரெண்டு பேரும் எங்க ஓடுறீங்க? நம்ம கிராமத்துக்கு வந்து கழுத கிராமம் தேர்ந்தெடுத்துக்காங்க. சரி. இதுல வந்து அனைத்து விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயம் மாற சொல்லிட்டு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. ஆமாமா. தெரியா சொல்லுப்பா. சரியா சொல்லுங்க. இங்க மாதிரி பொறிமா சொல்லுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அனைத்து விவசாயிகளும் இயற்கை விவசாயம் மாறணும். ரசாயன பொருட்கள் பயன்படுத்த கூடாது. பயிர் வைக்க கூடாது. நம்முடைய மண் வந்து தரமான மண்ணா நம்ம பரிசோதனை செஞ்சு பயிர் வைக்கிறதுக்கு எல்லாமே என்ன பண்றாங்க அவங்க அதுக்காகதான் சொல்ல வந்திருக்காங்க. நம்ம போய் அந்த சட்டா அடங்கல் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. நம்முடைய நிலம் பட்டா அவர் சொன்னார் இல்ல அடங்கல ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பதிவு பண்றாங்களா? எங்க எங்க அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்களா? மெடிக்கல் வந்திருக்காங்க. எந்த ஆபீஸ்ல? ஈ சேவை மையத்துல குடுத்து வேலை எடுத்து வைக்கிறது பதிவு பண்றாங்க. சரி சரி இருங்க. என்ன தராங்க இதெல்லாம் கொண்டு போய் பதிவு பண்ணுங்க. 10,000 20,000 கொடுக்கலாம் எனக்கு இருக்குல 20,000 கொடுங்க. சொல்றது கேளுங்க ஐயா. எப்ப பார்த்தாலும் குடுப்பாங்களான்னு நான் கேட்டு கிடக்குறேன். அதான் நடக்குது. இதெல்லாம் கேக்குறீங்க. வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்களான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. சொல்றத கேக்குற வேலை இதெல்லாம் பதிவு பண்ணாக்கா மண் வெட்டி கடபார பாண்டில இதெல்லாம் 50% மானியத்துல தராங்களா? அப்படியா? ஆமா. இதெல்லாம் தராங்கன்னு தான் சொன்னாங்க. மானியெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நீங்களே அதான் சொல்லிக்கிறீங்க. அப்படியா? தராங்கன்னு சொல்லிருக்காங்களாமே. அப்படியா? அப்படியே சரி நன்சை புன்சை நிலம் வந்தாலும் பயிர் வைக்காத நிலம் இருக்கிறது இல்லையா? நிலத்தை வந்து அவங்க அரசாங்கமே தேர்ந்தெடுத்து ஒரு 3 சென்ட் இடத்த வந்து அவங்க எடுத்து அங்க வந்து நீர் பாசனம் எங்க இல்லையோ அங்க நீர் செஞ்சு அங்க பயிர் வைக்கிறது தேவையான எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? சரி. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் நிலம் இருக்குது எல்லாம் பேசிருக்கிறீங்க. எனக்கு நிலம் இல்லாத பையன் நானு ஏதோ கூலி வேலை செய்யறேன். எனக்கு ஏதாவது உண்டா? ஏரி வேலை அட்டை வச்சுக்கிறியா? 100 நாள் அட்டை அது கட்டாயம் இருக்குது இல்ல? அந்த அட்டை எடுத்துட்டு போனாலே வேளாண் துறையில அந்த அட்டையை வாங்கிட்டு உனக்கு மானியத்துல அந்த விசை தெளிப்பான் மிஷின்ல இருந்து ஏற்காப்புல இருந்து அருவால இருந்து வானல இருந்து மம்டில இருந்து கடை வந்து எல்லாமே தராங்க. ஆட போங்க இவ்வளவு திட்டம் இருக்கா? ஆமா. அப்ப நானும் சரிங்க. எங்க கொல்லிக்கு போறதுக்கு எங்க நிலத்துக்கு போறதுக்கு வழியே இல்ல. சாலை அமைச்சு கொடுத்து கூட மாநிலத்துல இருந்து செய்யறாமா? எப்படி மண்பாதை அமைச்சு தராங்களா? இனிமே ஒரு வாரமே நீ செய்யக்கூடாது. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஒரிஜினல் இல்லம்மா, ரெண்டு ஜீவன் எல்லாம் சத்துள்ள குழந்தையா எல்லாம் சுகாதாரம் பெற்று விடுங்க. மணி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு கணவன்மாரும் மணி மேல இவ்வளவு அக்கறையா நடந்துகிட்டா இந்த 33% இடம் ஒதுக்கீடு அவங்க கேட்க மாட்டாங்க. ஆமா டாக்டர். ஓகே ஓகே சந்தோஷம். ராஜசேகர் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா டாக்டர். இவ்வளவு லேட்டா தான் குழந்தை பாக்கி கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க டாக்டர். ஆனா நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க டாக்டர். நீங்க இப்ப இருக்கிற அழியா பிள்ளைங்க டயட் என்ற பேர்ல உணவு முறையை அவங்களே டயட் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்பொழுது உணவு பழக்க வழக்க முறைகள்லாம் மாறி போயிடுச்சு. பழங்கால உணவுகள் எல்லாம் இப்ப இல்லை. மனிதனுடைய ஆயுட்காலமே இப்ப சுருங்கி போயிடுச்சு.
இப்படி நாமளா ரைட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி செயற்கை உரங்களை போட்ட நமக்கு தேவையில்லாத உணவுகளை, அதாவது பீட்சா, பர்கர், நூடல்ஸ், ரைஸ் இந்த மாதிரி உணவுகளையும் ஆயில் பொருட்களையும் அதிகமா சாப்பிட்றதுனால இவங்க உண்மையிலேயே இந்த வாலிப பிள்ளைகள் வந்து சத்தை இழந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம சிக்கன் வேற, இப்போ பிராய்லர் கோயில் வந்திருக்கு இல்லையா, இதெல்லாம் சாப்பிட்றதுனால இதெல்லாம் கெடுதல் தான். ஆகினாலதான் நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, பரிந்துரைக்கப்பட்ட பழங்கால உணவுகளான கேழ்வரகு, கேப்பக்கஞ்சி, சாமை இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, அப்படிதானே? டாக்டர் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பீஸா, பர்கரு, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மட்டன் அதான் உணவு. பாருங்க, கலர்கலரான உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பேக்கெட் செய்யப்பட்ட உணவுகள் எல்லாத்துலயுமே இன்னைக்கு கெமிக்கல் இருக்கு. ஆகினாலதான் உங்க மனைவிக்கு சத்து இல்லாம தான் அதுக்கப்புறமா இந்த 5 வருஷம் லேட்டா கருதரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரியான வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு வாலிபமா இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த காலத்து உணவு பழக்க வழக்க முறை இன்னைக்கு இல்லைன்னு அர்த்தம். சத்துள்ள உணவுகளை அவங்க எடுத்துக்கலன்னு அர்த்தம். கேழ்வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, இன்னும் இருக்கிற மாப்பிள்ளை சம்பா, சம்பா அரிசி, பொன்னி அரிசி, இது போன்ற பழைய ரகங்களை நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உண்மையிலே திடகாத்திரமா இருப்பாங்க, அவங்களுக்கு நோய் அதிகமா வராது. ஆனா இப்ப இருக்கிற உணவு பழக்க முறைக்கு நீங்க மாறினதுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இனி உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சாமை, கேழ்வரகு இது எல்லாமே சிறுதானிய உணவுகள்னு பேரு. இந்த சிறுதானிய உணவுகள் எல்லாமே எங்க பார்க்க முடியுதுன்னு சொன்னா, நம்ம கிராமங்கள்லாம் பார்க்க முடியல. அங்கங்க இந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க பார்வைக்கு, அதை கூட எடுத்து சமைக்கிறதுல போல இருக்கு. பேக்கில தான் பார்க்கறோம். தயவு செய்து சொல்றோம், நம்ம திரும்ப பழைய விவசாயத்துக்கு போகணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. வேளாண்மை துறையில இருந்து இந்த பழைய உணவுக்கு நீங்க மாறணும்னு சொல்லி பழைய விதை பொருட்கள் எல்லாமும் பழைய இந்த சிறுதானிய விதைகள் எல்லாமும் மானிய அளவுல அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நாம என்ன சொல்றோம், உற்பத்தி அதிகமாக்கணும்னு சொல்லி வேளாண்மை துறை புதிய புதிய ரகங்களை கொண்டு வந்து புதிய உரங்களை போட்டு நம்ம நாசமாக்கிட்டு இருக்கோம். டாக்டர் ஒரு சந்தேகம், இந்த வேளாண்மை துறையில நீங்க சொன்ன ரகம்லாம் சாமை, கேழ்வரகு, தினை, கருப்பு கவனி இதெல்லாம் கிடைக்கிறதுக்குரிய வழிவகை செய்வாங்க. நீ எப்ப வேணாலும் போய் கேட்ட, இப்ப யாரு கேட்கறா? உங்க மனைவிக்கு சாமனா என்னன்னு பாத்துருக்குமா கேளு. வரகரிசினா என்னன்னு தெரியுமான்னு கேளு. அதுக்கெல்லாம் தெரியும். வரகரிசின்னு இந்த ஜெனரேஷனுக்கு சொன்னாலே அப்படியா அது புது ரகமா இருக்கு, அமெரிக்காவில் விளைவிக்கிறதோ என்னமோன்னு பாக்குறான். ஆகினால இந்த உணவுகளுக்கு சிறுதானிய உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுப்போம், சிறுதானிய உணவுகளை நம்ம விளைவிப்போம், சிறுதானிய உணவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், ஆயுசு நாட்களை கூட்டிக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நீங்க இளம் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், சிறுதானிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நோய் நொடி இல்லாம திடகாத்திரமா இருந்து சரியான நேரத்துல முறையான நேரத்துல அவங்க கருத்தரிப்பாங்க. சரியா? இதுக்கு சிறுதானிய உணவு இல்லைன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் உங்க மனைவி தான் சாட்சி. சரியா? இனி நீங்க கிராமத்தில் இருக்கிற எல்லா வாலிப பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் இங்க வர இந்த ஜெனரேஷனுக்கும் நீங்க இந்த சிறுதானிய உணவுகளை கொண்டு போய் என்ன பண்ணணும்? கண்டிப்பா சேர்க்கணும். அதனுடைய முக்கியத்துவத்தை கொண்டு போய் கண்டிப்பா உங்களுக்கு சேர்க்கணும். சரியா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க டெஸ்ட் எடுத்துக்கிறீங்க, பதிவு பண்ணிக்கங்க. உங்க மனைவிக்கு அருமையான செல்ல பிள்ளை, அன்பு பிள்ளை, அழகு பிள்ளை பிறக்கும். சரியா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சந்தேகம்னா நான் கிளினிக்கே வந்து கேட்டுக்கிறேன் டாக்டர். கேட்டுக்கிறீங்க? ஆமாங்க டாக்டர். சரி சரி, நல்ல பழ வகையெல்லாம் கொடுங்க. சரியா? சரோசா என்ன அழகு, என்ன அழகு, என்ன பொருத்தம் நமக்கு, என்ன பொருத்தம் தானே தானே இது கல்யாண சுகமோ. பாட்டு மட்டும் வச்சுக்கல, தப்பா பாட்டு பாடு தெரிஞ்சா பாடு. ஏன் இப்படி கொலை பண்ற? என் பாட்டை குறை சொல்ல உனக்கு தூக்கமே வராது. அப்படி நீ பாடிச்சா மட்டும் சுசிலா மாதிரி படிக்க மாட்டியா? ஆமா, ரொம்ப ஹரிகிருஷ்ணன் நினைப்பு. யோ, இல்ல வேலைக்கு போற மாதிரி போய் இங்க வந்து நிக்கிற. உனக்கு எப்ப பாரு வேலை 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 வேலை. இங்க பாரு புள்ள, மனுஷன் 365 நாளும் ஏன் செய்யணும்? ஒரு நாள் லீவ் போட்டு வரக்கூடாதா? நான் உனக்கு தேவையில்லாம லீவ் போட்டு வரலாமா? நம்ம 2 பேருக்கும் இன்னைக்கு முக்கியமான நாள். நான் அதான் மாவு லீவ் போட்டு வந்திருக்கிறேன். என்ன நாள் சொல்லு பாக்கா. முக்கியமான நாளா? அவப்புல சொல்லுப்புல. ஆமா. ஞாபகம் வந்துச்சா? சொல்லுங்கள. சொல்லட்டுமா? சொல்லுடா கண்ணு. நமக்கு கல்யாண நாளா இருக்குமோ? மக்கு போன மாசம் நம்ம கல்யாண நாளே போச்சு. மாசம் கல்யாண நாள் வந்துட்டா இருக்கு. அதுல புள்ள அதை விட முக்கியமான நாள். அதை விட முக்கியமான நாளா? என்னவா இருக்கும்? ஞாபகம் வந்துச்சியா? சொல்லட்டுமா? சொல்லுங்கள. யோ, கித்தியா இருக்குமோ? ஆடி அமாவாசை ஆடி வந்த உனக்கு
நம்ம 2 பேரும் தான் முக்கியமான சொல்றேன் ஆடி அமாவாசை அது இல்ல புள்ள அதை விட முக்கியமான ஒரு நாள் அதை விட முக்கியமான நாளா? நாங்க இருக்கோம். சொல்லு புள்ள ஞாபகம் வந்துச்சா? வந்துச்சா? நான் சொல்லு புள்ள சொல்லட்டுமா? சொல்லுவா செல்லம் சொல்லட்டுமாங்க? சொல்லுடா செல்லம் அதையே நீங்களே சொல்லுங்களேன். இதுக்கு கூட்டாட்டம் போட்டேன் சரி சரி நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல என்ன ஏதுனே நானே சொல்லி தொலைக்கிறேன் நல்லா தெளிவா கேளுல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் ஆ. கல்யாணம் புள்ள ஐயோ மறந்தே போயிட்டீங்க. சாரிங்க. என்னத்தாரு கல்யாணம் நல்லதான் மறந்துட்டேன் கல்யாணம் பண்ண நீ எங்கேயாவது மறந்துட போற உங்களை போய் மறப்பேனா? இங்க பாரு இங்க பாருமா கல்யாணம் ஆகுமா உனக்கு பிடிக்குமே அழகான ஒரு gift வாங்கி வந்திருக்கேன் அது என்னாச்சுன்னு சொல்லு பார்க்கலாம் அழகான கிஃப்டா? ஆமா புள்ள என்னவா இருக்கும்? சொல்லுங்களா ஞாபகம் வந்துச்சுங்க. சொல்லு புள்ள மதுரை மல்லி வாங்கிட்டு வந்தீங்க. உன் கூந்தல் தான் மல்லிப்பூ எப்பவுமே வாசம் வீசிக்கிட்டே இருக்குங்க அது இல்ல புள்ள அதை விட வாடகைக்கு வந்திருக்கேன் அதை விட முக்கியமானதா? ஆமா. என்னவா இருக்கும்? சொல்லுங்களா ஞாபகம் வந்துச்சுங்க. வந்துச்சா? சொல்ல செல்லம். அல்வா தானே, திருநெல்வேலி அல்வா தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உனக்கு எப்ப பாரு இந்த அல்வா வாங்கி தின்றதே தப்பா போச்சு இந்த பாரு புள்ள அது இல்லம்மா அதை விட அதை விட முக்கியமானதா? என்னவா இருக்கும்? சொல்லுங்களா ஞாபகம் வந்துச்சுங்க. வந்துருச்சா சொல்லுடா செல்லம் சொல்லட்டுமாங்க? சொல்லுடா கண்ணு சொல்லட்டுமாங்க? அட சொல்லுவா அதையே நீங்களே சொல்லுங்களேன். சரி சரி காலையில எவன் முகத்தை தான் முடிச்சே தெரியல நான் உன்னை கஷ்டப்பட்டு விரும்பல இது என்ன ஏதுல நானே சொல்லி தொலைக்கிறேன் தெளிவா கேளுப்புல கல்யாணம் ஆகாதுமா உனக்கு பிடிக்குமே சேலம் போயிட்டு அது மேல ஒரு சேலை ஒண்ணு வாங்கிட்டு வந்துருக்கப்புல எனக்கு ரொம்ப பிடிச்ச சேலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு. பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சேலை மட்டும்தானா உங்களையும் தான். இப்படி ஜாலியா இருக்கு ஆமா கல்யாணம் ஆகுமா நம்ம 2 பேரும் ஜோடியா என்ஜாய் பண்ணுமே சரோசா சொல்லுங்க. ஐயோ அங்கெல்லாம் வேண்டாம். எங்க மாமனாரே திட்டுவாருங்க. அந்த 5 வருஷத்துல எங்க அப்பா உன்னை ரொம்ப தான் பயமுறுத்தி வச்சிருக்காரு நம்ம பார்க்கு பிச்சுன்னு ஜாலியா போயிட்டு வா புள்ள ஐயோ அங்கேயும் வேணாங்க. ஏன் புள்ள ஐயோ நாங்க போலாம் நம்மள படிச்ச அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த பூஜை கொண்டாட்டு போய் இதோ வந்துடுறேன் வேணாங்க. நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ஆனா ஒரு குழந்தை குட்டி கூட இல்லைங்க. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. பாரு புள்ள குழந்தைல கவலை உனக்கு மட்டுமா இருக்கு அதை விட எனக்கு நிறைய இருக்கு இப்ப என்ன குழந்தை நான் உனக்கு குழந்தை நீ எனக்கு குழந்தை அதை விட வேற என்னமா சந்தோஷம் சரி சரி சரசா சொல்லுங்க. காலையில யாருமே எக்ஸ்ட்ரா தேவையில்லை டாக்டர் செக்அப் இருக்கும் சரிங்க. என்ன ஏதுன்னு ஒரு 2 பார்த்து வந்துடலாமா போயிட்டு வரலாங்க. வா போல சொல்லுங்க. தெரிஞ்சுட்டேன். ஓ இதுதான் அப்பியோட திட்டமா? நடத்துது சரியா சரி. விவசாயிக்கு எல்லா பயிற்சி கொடுத்து அவன் வந்து 2 நாளும் வளர்றதுக்கு நாட்மா திட்டம் உதவுது சரிடா சரிங்க. என்னுடைய துறைய வந்து கோழி ஆடு மாடி தந்துடுறான். அது மட்டும் இல்ல அது உணவுப் பொருட்களை சாப்பிடறதுக்காக அது மாடி தந்துடுறான். என்னென்ன அது இது பயிர் போடுறதுக்கு அது மட்டும் இல்ல அது அதாவது மக்களுக்கு அது பயிற்சி கொடுக்குறான். அது எப்படி பராமரிக்கணும் எப்படிலாம் வளர்க்கணும் அது பயிற்சி கொடுக்கும். அது மட்டும் இல்ல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இயற்கை உரங்கள்
இயற்கை உரங்கள் பயன்படுத்தலாம், சாணங்கள், கோமியம் பயன்படுத்தலாம். இதான் என்னுடைய துறைகள் செயல்படுகிறது. ஏன் துறையை விட்டுட்டீங்களா? என்ன துறை? நான் தான் மீன் வளத்துறை. சொல்லு துறை. இங்க பாருங்க, நம்ம ஊர்ல மீன் கூட்டம் அமைச்சு நிலத்தடி நீரையும் பாதுகாக்கலாம், மீனை வந்து வளர்த்து வித்து நம்ம வாழ்க்கையை முன்னேறலாம். ஆமாண்ண. எங்க துறை தாங்க சூப்பர் துறை. எங்க துறை இல்லாம கல்யாணமே நடக்காது. ஏன்னா பட்டுத்துறை. பட்டு கல்யாணம் நடக்குமா? ஆள் பாதிக்கிறாங்க, ஆளை பாதிக்கிறாங்க. அதான உண்மை. உண்மையிலேயே நெசவாளிகளுக்கு இந்த பட்டு நெசவாளிக்கு நாங்கள் உதவும். அது மட்டுமல்ல, பட்டு பூச்சி வளர்க்குற அதுல 3 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு அளவுக்கு லாபத்தை விவசாயிக்கு ஈட்டி கொடுக்கிற ஒரே துறை எதுன்னு சொன்னா இந்த பட்டு வளர்ப்பு துறை தான். வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை. ஒரு விவசாயி வந்து ஒரு பயிர் வைக்கிறான்னா அந்த பயிர் ஆரம்பம் முதல் முடிகிற வரைக்கும் அறுவடை வரைக்கும் அவனுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் நான் என்ன பண்றேன், செஞ்சு கொடுக்குறேன். இதான் வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை. நான் தான் வேளாண்மை தோட்டக்கலைத்துறை. எங்களோட செயல்பாடு என்னன்னா முருங்கை, வெண்டை, கத்தரிக்காய், பச்சை மிளகாய் இதையெல்லாம் விவசாயிகளுக்கு பயிரிட செய்து, அது மட்டும் இல்ல தானிய வகைகளை கொடுத்து, விதைகளை கொடுத்து, பந்தல் ஏற்பாடு செய்து, இது மானிய முறையில நாங்க விவசாயிகள் வளம் மேம்பட நாங்க செய்துட்டு இருக்கோங்க. இது தாங்க விவசாய தோட்டக்கலைத்துறை எங்களோட செயல்பாடு. நான் தாங்க வேளாண்மை பொறியியல் துறை. எங்க துறையில ஜேசிபி, டிராக்டர் இதெல்லாம் நிலம் உழுவதற்கு நாங்க இலவசமா தரோம். அது மட்டும் இல்லைங்க, வாடகைக்கு தரோம். இதுதான் எங்க பொறியியல் துறைங்க. கண்ணாலே நானே நன்னே தானே நன்னே நன்னே தானே தானே நன்னே தன்னன் நன்னன் நானே தானே நன்னே நன்னே தன்னன் நன்னன் நானே. நன்றி.